A rod 100 mm long and 20 mm into 20 mm cross section is subjected to a pull of 10,000 Newton if the modulus of elasticity of material is 2 into 10 to the power of 5 Newton per mm square. Determine the elongation of the rod. இப்போ இந்த ப்ராப்ளத்தில் பாருங்கள், ராடோட லென்த்து கொடுத்துட்டாங்க 100 mm. அதே மாதிரி புல் கொடுத்துருக்காங்க. புல் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் இல்லைனா லோடு எப்படி ஒன்று எடுத்துக்கலாம், 10,000 நியூட்டன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, என்ஸ் மாடுலஸ் எப்படின்னா சொல்லலாம், இ 2 into 10 to the power of 5. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராடோட கிராஸ் செக்ஷன் 20 into 20 கொடுத்துருக்குறாங்க. ராடோட கிராஸ் செக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 into 20. பாருங்கள், ராடோட கிராஸ் செக்ஷன் 20 into 20 mm. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த டயக்ராம் காமிக்கிறேன். இதுதான் வந்து ஒரு ஸ்கொயர் ராட். ஓகே, இதோட சைடு எல்லா சைடும் 20 mm. ஓகே, இதில் பாருங்கள், லோடு வந்து ரெண்டு சைடும் ஆக்ட் ஆகுது, 10 சைடு லோடு. லோடோட நியூட்டன் பார்த்திங்கன்னா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 நியூட்டன் லோடு. ஓகே, ரெண்டு சைடும் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. இதோட லென்த்து கொடுத்துட்டாங்க. ஓகே, 100 mm லென்த்து. ராடில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், டு ஃபைண்டில் எலாங்கேஷன் ஆஃப் த ராட். எலாங்கேஷன் ஆஃப் த ராட்னா சேஞ்ச் இன் லென்த். ஓகே, இப்போ இந்த 10,000 நியூட்டன் லோடு ரெண்டு சைடும் பிடிச்சி இழுக்கிறாங்க. இழுக்கும் போது இந்த ஒரிஜினல் லென்த்து 100 இருக்குது. இப்போ வந்து அது எவ்வளோ வந்து நம்மளுக்கு சேஞ்ச் இன் லென்த் வரும், எத்தனை எம்எம் வந்து 100 mm இருக்குது. லோடு ஆக்ட் ஆகும்போது சும்மா பாயிண்டில் எப்படியோ ஒன்று நம்மளுக்கு லைட்டாக சேஞ்சஸ் இருக்கும் ராடில். ஓகே, அந்த சேஞ்ச் இன் லென்த்து தான் கேட்குறாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் எலாங்கேஷன். எலாங்கேஷன் ஆஃப் ராட் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ப்ரீவியஸாகவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த எலாங்கேஷன் டெல்லில் வந்து எப்படி ஃபார்முலா வந்து எதுலேருந்து டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே, யங்ஸ் மாடுலஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவில் தான் நம்ம ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா. ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா லோட் பை ஏரியா, ஸ்ட்ரெயின் ஃபார்முலா சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த்து. இந்த ஏ கீழே வந்துடும், இந்த எல் மேலே போய்டும். ஆல்ரெடி இதை சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ இதில் இருந்தால் நம்மளுக்கு இந்த ஃபார்முலா கிடைக்குது. நம்மளுக்கு தேவை டெல்எல். ஓகே, வந்து டெல்எல் வந்து லெஃப்ட் சைடு வந்துடுது, இ வந்து அந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகிக்குது. ஃபார்முலா லோட் இன்ட்டு லென்த்து டிவைடட் பை ஏரியா இன்ட்டு இ. ஓகே, தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து டைரெக்டாக மனப்பாடம் பண்ணிக்கிங்க. அப்படி ஃபார்முலா மறந்துருச்சு அப்படின்னா எங்கேருந்து கொண்டு வரணும் அப்படின்னா இதிலிருந்து தான் எக்ஸாம்பிளாக நீங்கள் கொண்டு போகணும். ஓகே, ஃபார்முலா மறந்துருச்சு அப்படிங்கும்போது. ஓகே, இப்போ சொல்யூஷன். ஓகே, எலாங்கேஷன் டெல்எல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ராட் கண்டுபிடிச்சிக்கிறோம். எஸ் இன்ட்டு எஸ். தர்ஃபோர் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ராட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, 400 mm ஸ்கொயர். ஓகே, இப்போ நம்ம எலாங்கேஷன் ஆர் சேஞ்ச் இன் லென்த்துன்னு சொல்லலாம். தட் இஸ் டெல்எல். டைரக்ட் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கலாம். பி இன்ட்டு எல் டிவைடட் பை ஏ இன்ட்டு இ. ஓகே, இப்போ இதில் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம் தான். லோடு வந்து 10,000 கொடுத்துருந்தாங்க, லென்த் 100 கொடுத்துருந்தாங்க ராடு. ஏரியா வந்து நம்ம 400 mm ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருந்தோம். இ. ஓகே, யங்ஸ் மாடுலஸ் வந்து மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி 2 into 10 to the power of 5 கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ இதில் நீங்கள் கேல்குலேட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0.0125 mm வந்து நம்மளுக்கு வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்குது. A tie bar has to carry a load of 120 kilonewton. What must be the width of the bar of 13 mm thick if there is a rivet hole of
20 mm diameter on its center line. Working stress for the tie bar is 75 Newton per mm square. இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். ஒரு டை பார்ங்கிறது இப்படி தான் இருக்கும். ஒரு ரெக்டாங்குலர் பார், ஏன்னா கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்கிற பிரகாரம் அது ஒரு ரெக்டாங்குலர் பார் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள், இதில் சென்டரில் ஒரு ஹோல் இருக்குது. ஓகே, சென்டரில் ஒரு ஹோல் இருக்குது இந்த டை பாரில். இப்போ அந்த ஹோலில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்படின்னா இந்த இடம் என்ன பண்ணணும், கட் பண்ணி பார்க்கணுன்னு அர்த்தம். அந்த இடத்துல கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பார் கிடைக்கும். பட் கிராஸ் செக்ஷன், பட் இதில் நடுவில் வந்து ஹோல் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல ஆக்சுவலாக மெட்டீரியல் கிடையாது. மெட்டீரியல் இருக்கிறதெல்லாம் ஹேட்ச் பண்ணியிருக்கு, கட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஹேட்ச் இருக்கிறதெல்லாம் மெட்டீரியலை கட் பண்ணி பார்க்குறோம். ஓகே, இமேஜினரியாக கட் பண்ணி பார்க்குற மாதிரி அர்த்தம். எங்கே ஹோல் இருக்குது, அந்த பாரில் பாருங்கள், இந்த இடத்துல ஹோல் இருக்குது. சரி, இந்த ஹோலை வந்து நம்ம அந்த ஹோல் இருக்கிற இடத்துல சென்டராக கட் பண்ணும்போது நம்மளுக்கு கிராஸ் செக்ஷன் எப்படி கிடைக்கும், இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? இப்போ இது வந்து டீங்கிறது திக்னஸ், பிங்கிறது விட்த், டிங்கிறது டயமீட்டர் ஆஃப் ஹோலோட டயமீட்டர். அந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன இதுனா, இந்த இடத்துல ஹோல் இருக்குது அப்படிங்கும்போது அது வழியாக நம்மளுக்கு லோடோ ஸ்ட்ரெஸ்ஸோ எதுவும் இன்டியூஸ் ஆகாது. அந்த இடத்துல வந்து ஹேலோ. ஓகே, புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த ப்ராப்ளத்தில் வந்து நல்லா கவனிச்சிக்கிட்டீங்க. டை பார் ப்ராப்ளம், சென்டராக ஒரு ஹோல் இருக்குது, லோடு பாருங்கள் ரெண்டு சைடும் 120 × 10⁻³ ஓகே நியூட்டன் வந்து லோடு வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த எக்ஸ்எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பார் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். திக்னஸ்ஸு, வித்து, டிங்கிறது இந்த ஹோலோட டயமீட்டர். ஓகே, ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்கான், திக்னஸ் வந்து 13 mm கொடுத்துட்டான், இந்த ஹோலோட டயமீட்டர் வந்து 20 கொடுத்துருக்குறான். வித்து தெரியாது நம்மளுக்கு, அதுதான் அதில் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து ஜஸ்ட் இந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஓகே, இப்போ கிவன் டேட்டா பார்ப்போம். லோடு 120 kN கொடுத்துருக்குறாங்க. ஓகே, பாரில் வந்து பார்த்திங்கன்னா லோடு ரெண்டு சைடும் ஆக்ட் ஆகக்கூடிய லோடு வந்து 120 kN. கிலோங்கிறது 1000 போட்டுக்கலாம், இல்லைனா 10⁻³ போட்டுக்கலாம், ரெண்டும் ஒன்று தான். ஓகே, அடுத்து திக்னஸ் ஆஃப் த பார், டை பாரோட திக்னஸ் 13 mm, ஹோல் டயமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 20 mm, ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு வந்து 75 Nm ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் வந்து 75 Nm/mm². ஓகே, இப்போ பார் இந்த மாதிரி இருக்கும்போது ஏரியா எப்படி இருக்கும் அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏரியானாவே வித் இன்ட்டு திக்னஸ். ஓகே, ஒரு ரெக்டாங்கிள் பாரில் வித் இன்ட்டு திக்னஸ் அதே தான் நம்ம இங்கே போட்டுக்கிறோம். பட் மைனஸ் பண்ணிட்டோம் டயமீட்டர், ஏன்னா இந்த இடத்துல மெட்டீரியல் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, மெட்டீரியல் இல்லாதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கே -d கொடுத்துட்டோம். அதுதான் ஒரு சின்ன மாற்றம். அது ரெக்டாங்கிள் அப்படின்னாவே நம்ம ஏரியாவுக்கு பிரெத் இன்ட்டு திக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட்டு இங்கே ஏன் அது மைனஸ் பண்ணுறோம்னா, இங்கே ஹோல் போட்டு அந்த மெட்டீரியல் எடுத்தனால அங்கே வந்து -d அப்படிங்கிறது இன்க்ளூட் பண்ணுறோம். ஓகே, கிவன் டேட்டா பார்த்தாச்சு. இந்த ப்ராப்ளத்தோட மீனிங் வந்து நம்மளுக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு டைராய்டு அதில் ரெண்டு சைடு லோடு ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஆக்ட் ஆகும்போது அதை வந்து இமேஜினரி கட் பண்ணி பார்க்குறோம். அப்படிங்கும்போது இந்த வித்து தான் கேட்குறான் நம்மளுக்கு. ஓகே, வித் ஆஃப் தி பார் கேட்குறான். சரி, டு ஃபைண்டு வித். அடுத்து சொல்யூஷன், நார்மலாக ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன், ஏரியாவை வந்து லெஃப்ட் சைடு கொண்டு போயிடுறேன், ஸ்ட்ரெஸ்ஸை கீழே கொண்டு வந்துடுறேன். ஏன் அப்படின்னா இந்த ஏரியாவில் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அந்த பி இருக்குது. கண்டுபிடிக்கிறது எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா லெஃப்ட் சைடு கொண்டு போயிடணும்னு சொல்லியிருக்கேன். சரி, அதான் வந்து பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏரியாவை மேலே கொண்டு போயிடுறோம், ஸ்ட்ரெஸ்ஸு கீழே கொண்டு வந்துடுறோம். ஓகே, இப்போ இந்த ஏரியாவோட ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம்.
B minus D into T. ஓகே, இப்போ நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப்பு தெரிஞ்ச வேல்யூ எல்லாம் B தான் கண்டுபிடிக்கிறோம். டயமீட்டர் வந்து 20 mm தெரியும், திக்னஸ் 13 mm தெரியும், லோடு 120 × 10⁻³ நியூட்டன்றது தெரியும், ஸ்ட்ரெஸ் வந்து 75ங்கிறது தெரியும். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டையும் வந்து கேல்குலேட் பண்ணும்போது 1600 கிடைக்குது. ஓகே, 1600. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம், இன்ட்டு 13, இந்த 13ங்கிறது இன்ட்டில் இருக்குது, அது இந்த சைடு கொண்டு வரும்போது என்ன ஆகும், டிவைடாக மாறும். அதான் பிறகு அடுத்த ஸ்டெப் போட்டிருக்கேன். இன்ட்டு 13 இந்த சைடு வரும்போது என்ன ஆகுது, ரைட் சைடு வரும்போது டிவைட் பை 13 மாறுது. ஓகே, இந்த ஸ்டெப் B minus 20 அப்படின்ட்டுருக்கு. ஓகே, நம்மளுக்கு தேவை B வித்து அப்படிங்கும்போது இந்த வேல்யூ அந்த சைடு கொண்டு போகணும். பாருங்கள், B -20 இருக்குது. மைனஸ் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு கொண்டு போனோம்னா -20 வந்து என்ன மாறும், +20 மாறும். சரி, அதுதான் அதுக்கு அடுத்த ஸ்டெப். B is equal to 123.076 -20 வந்து +20 மாறுது. அப்போ வித்தோட வேல்யூ வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 143.07 mm. இப்போ நெக்ஸ்ட் வேல்யூக்கு ரவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா 144 mm. வித் ஆஃப் தி டை பார், இந்த டை பாரோட வித்து வந்து நம்மளுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 144 mm. Calculate the force required to punch a circular blank of 60 mm diameter in a plate of 5 mm thickness. The ultimate shear stress of the plate is 350 Newton/mm². இப்போ பாருங்கள், இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு பஞ்ச் ப்ராப்ளம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், பஞ்சு நம்ம ஒரு லோடு கொடுக்குறோம். லோடு கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, ஒரு குறிப்பிட்ட லோடில் வந்து இந்த ஹோல் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ப்ரொடியூஸ் ஆகி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாங்க் வெளியே வருது. ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் பொறுத்தவரைக்கும் டேட்டா என்னென்ன கொடுத்துருக்குறோம், லோடு நம்ம கண்டுபிடிக்கணும், எந்த லோடுக்கு இங்கே ஹோல் ப்ரொடியூஸ் ஆகுங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, இதில் என்னென்ன கொடுத்துட்டான், ஃபஸ்ட்டு டயமீட்டர் ஆஃப் பிளாங்க்குன்ட்டான். அப்படிங்கும்போது பஞ்சு டயமீட்டர் 60 இருந்துச்சுன்னா தான் இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற ஹோலும் 60 mm ஹோல் ப்ரொடியூஸ் ஆகும். அது வெளியே வரக்கூடிய அந்த பீஸும் வந்து பார்த்திங்கன்னா டயமீட்டர் வந்து 60 mm இருக்கும். சரியா, அதான் வந்து 60 mm டயமீட்டர் ஆஃப் சர்க்குலர் பிளாங்க் வந்து 60 mm சொல்லிட்டான். ஓகே, பஞ்சு என்ன சைஸோ ஹோல் அந்த சைஸ் தான், அந்த ஹோல் என்ன சைஸோ அதுதான் பிளாங்கோட சைஸு. ஓகே, இப்போ வேறு என்ன கொடுத்துருக்கான், இந்த பிளேட்டோட திக்னஸ் வந்து 5 mm கொடுத்துருக்குறான். ஓகே, அடுத்து பாருங்கள், இது 2 ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் ஆகும். சியர் ஸ்ட்ரெஸ்ஸு நம்மளுக்கு கொடுத்துருக்கான் ப்ராப்ளத்தில், க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் கொடுக்கல. ஓகே, சியர் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறனால சியர் ஏரியாவுக்கு ஃபார்முலா π/dt ஞாபகம் வச்சுக்கணும். அதே ப்ராப்ளத்தில் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா க்ரஷிங் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு πd²/4. ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம் பொறுத்தவரையிலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சியர் ஸ்ட்ரெஸ் தான் கொடுத்துருக்குறான். ஓகே, நம்ம சியர் ஏரியாவை தான் கன்சிடர் பண்ணணும், π/dt. ஓகே, பேசிக் ஃபார்முலா சியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா. இப்போ இதுதான் வந்து ஆக்சுவல் கிவன் டேட்டா. கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பிளேட்டோட திக்னஸ் 5 mm, அப்போ இந்த சர்க்குலர் பிளாங்கோட டயமீட்டர் 60. ஓகே, இது 2 டேட்டாவும் கொடுத்துருக்குறாங்க. நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே எவ்வளோ லோடு கொடுத்தா இந்த ஹோல் ப்ரொடியூஸ் ஆகும், எந்த ஃபோர்ஸில் நம்ம பஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஓகே. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து என்ன ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்கன்னு தெளிவாக பார்க்கணும். நம்மளுக்கு சியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, பார்க்கலாம். கிவன் டேட்டா எழுதியிருக்கேன் பாருங்கள். diameter of circular blank 60 mm, plate thickness T is equal to 5 mm, ultimate shear stress is equal to 350 Newton/mm². இதுதான் நம்மளுக்கு டேட்டா.
என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம? டு ஃபைண்ட் ஃபோர்ஸ் required ஆர் லோட் required. P கண்டுபிடிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஹோல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸில் எவ்வளோ லோடு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரியா? இப்போ சொல்யூஷன் போகலாம். ஓகே, சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? சியர் ஏரியா கண்டுபிடிச்சிருக்கேன். சியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கனால சியர் ஏரியா ஃபார்முலா பை dt. நம்மளுக்கு டயமீட்டர் ஆஃப் ஹோலு, பஞ்சு, பிளாங்க் எல்லாமே ஒன்று தான். ஓகே, 60 கொடுத்துட்டான். திக்னஸ் வந்து 5 கொடுத்துருக்கான். இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது? ஏரியா 942.47 Nm². ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அடுத்த ஸ்டெப்பு நம்ம நார்மல் சியர் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா எழுதுகிறோம். சியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் லோட் பை ஷியர் ஏரியா. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? லோடு கண்டுபிடிக்கணும். அதனால் லோடு ஒரு சைடு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம்? ஏரியாவை இன்னொரு சைடு கொண்டு போகிறோம். ஏரியா வந்து டிவைடில் இருக்குது. இந்த சைடில் போகும்போது என்னவா மாறுது? மல்டிப்ளையாக மாறுது. ஏரியா வந்து இந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறுது. அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. ஓகே, ஷியர் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஷியர் ஏரியா இஸ் ஈக்குவல் டு லோடு. லோடு தான் கண்டுபிடிக்கணும். இப்படியே வச்சும் போடலாம். இது இல்லைன்னா இந்த மாதிரி மாற்றி எழுதிக்கலாம். P இஸ் ஈக்குவல் டு ஷியர் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஷியர் ஏரியா. எப்படி இருந்தாலும் சரி. ஓகே, நம்மளுக்கு தேவை லோடு கண்டுபிடிக்கணும். இங்கேயே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம், இல்லை இந்த மாதிரி மாற்றி எழுதியும் கண்டுபிடிக்கலாம். பார்த்துக்குங்க. இப்போ லோடு இஸ் ஈக்குவல் டு ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 350. ஷியர் ஏரியா வந்து நம்ம எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்? ஃபஸ்ட்டு ஷியர் ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ஏரியாவை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு வேல்யூ இவ்வளோ வருது. ஓகே, 329,867.22 நியூட்டன் வருது. ஓகே, இப்போ ப்ராப்ளம் இதோட முடித்தாலும் சரி. எப்பயுமே லோடு வந்து நம்மளுக்கு கிவன் டேட்டாவில் கிலோ நியூட்டனில் கொடுத்துருப்போம். அதனால் கிலோ நியூட்டனில் மாற்றினாலும் நல்லது. இல்லை சார் நான் அப்படியே விடுறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை கிலோ நியூட்டனில் மாற்றணும் சார் அப்படிங்கும்போது நியூட்டன்லேருந்து கிலோ நியூட்டன். ஓகே, சின்ன வேல்யூலேருந்து பெரிய வேல்யூ போகும்போது எப்பயுமே டிவைடு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகே, நியூட்டனோட கிலோ நியூட்டனுங்கிறது நம்மளுக்கு அதிகம். அப்படிங்கும்போது டிவைடு பண்ணணும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ 329,867.22 டிவைடட் பை 1000 போடுறோம். போடும்போது லோட் இஸ் ஈக்குவல் டு 329.867 கிலோ நியூட்டன். ஓகேவா? A mild steel rod supports a tensile load of 50 kN if the stress in the rod is limited to 100 Newton per mm². Determine the size of the rod when the cross section is 1 circular, 2 square, 3 rectangle with width is equal to 3 times of thickness. இந்த ப்ராப்ளத்தோட கிவன் டேட்டா பாருங்க. ஓகே, கிவன் டேட்டா டென்சைல் லோடு 50 கிலோ நியூட்டன் கொடுத்துருக்கான். அப்படிங்கும்போது அதை வந்து கிலோ நியூட்டனை நியூட்டனாக மாற்றணும். ஓகேவா? இன்ட்டு 1000. இங்கே பாருங்கள், கிலோ நியூட்டனை நியூட்டனாக மாற்றுறதுக்கு இன்ட்டு 10⁻³ சொல்லலாம், இல்லைன்னா இன்ட்டு 1000 அப்படிங்கிறது போடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு லோடை வந்து கிலோ நியூட்டன்லேருந்து நியூட்டனாக மாற்றிக்கிறோம். அடுத்து ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இன்டியூஸ் ஆகுது? அந்த 50 கிலோ நியூட்டனுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 Newton per mm² ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் ஆகுது. ஓகே, அடுத்து இதில் வந்து மெயினாக என்ன கண்டுபிடிக்க சொல்கிறான் அப்படிங்கிறது பார்ப்போம். வித்து, ரெக்டாங்குலர் ராடோட வித்து வந்து திக்னஸோட 3 மடங்கு அதிகம், 3 டைம்ஸ். அதுதான் வித் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு திக்னஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷனும் கொடுத்துருக்குறாங்க இதில். ஓகே, டு ஃபைண்ட் சைஸ் ஆஃப் த ராட் அண்ட் த கிராஸ் செக்ஷன் இஸ் 3 கண்டிஷன் கொடுத்துருக்குறான். ராடு வந்து சர்க்குலராக ரவுண்ட் ராடாக இருந்துச்சு அப்படின்னா அதோட டயமீட்டர் வந்து எவ்வளோ
இந்த லோடுக்கு 50 கிலோ நியூட்டன் லோடுக்கு அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து 100 நியூட்டன் per mm ஸ்கொயருக்கு சர்க்குலர் ராடாக இருந்துச்சுன்னா அந்த லோடுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அதோட டைமென்ஷன்ஸ் எவ்வளோ, ஓகே, சைஸ் ஆஃப் த ராட். அதே ஸ்கொயராக இருந்துச்சு அப்படின்னா அந்த ராடு வந்து ஸ்கொயராக இருந்துச்சுன்னா அதோட சைஸ் எவ்வளோ. அதே மாதிரி ரெக்டாங்குலராக இருந்துச்சு அப்படின்னா ரெக்டாங்குலர் ராடாக இருந்துச்சு அப்படின்னா அதோட வித்து திக்னஸ் எவ்வளோ. இது வந்து மூணையும் தான் நம்மளுக்கு டு ஃபைண்டில் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறோம். ஓகேவா. ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை நல்லா அண்டர்ஸ்டாண்ட். ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்க்கலாம். பாருங்கள், ராடு வந்து ரவுண்டாக இருந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கும். லோடு வந்து ரெண்டு சைடும் டென்சைல் லோடு பார்த்திங்கன்னா 50 கிலோ நியூட்டன் ஆர் 50,000 நியூட்டன் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. அதில் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து 100 நியூட்டன் per mm ஸ்கொயர் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது ராட் ரவுண்டாக இருந்தால் நம்ம அதுக்கு டயமீட்டர் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு ஏரியா வந்து ரவுண்ட் ராடுங்கும்போது சர்க்குலர் கிராஸ் செக்ஷனுக்கு πd²/4 அதுதான் ஏரியா. யூனிட் வந்து mm ஸ்கொயர். அடுத்து கண்டிஷன் 2. ரவுண்ட் ராடுக்கு அது பார்த்தோம். ஸ்கொயர் ராடாக இருந்தால் எப்படி இருக்கும். ஓகே, பாருங்கள், ஸ்கொயர் ராடுங்கிறது 4 சைடுமே ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அப்படி ஈக்குவலாக இருக்கும்போது லோடு வந்து ரெண்டு சைடும் இங்கே 15,000 நியூட்டன் லோடு ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி அந்த சைடும் 50,000 நியூட்டன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ ஸ்கொயர் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏரியா நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, சைடு இன்ட்டு சைடு எஸ் இன்ட்டு எஸ், இல்லைனா எஸ் ஸ்கொயர்னு கூட சொல்லலாம். ஓகே, இதுதான் வந்து ஏரியாவோட ஃபார்முலா ஃபார் ஸ்கொயர். இப்போ கண்டிஷன் 2 வந்து ராடு வந்து அதே ராடு வந்து ஸ்கொயராக இருந்தால் எப்படி இருக்குங்கிறது தான் அந்த படம் காமிச்சிருக்கேன். அடுத்து தேர்டு கண்டிஷன் ரெக்டாங்கிள். ஓகே, ரெக்டாங்கிள்னால் பாருங்கள் எப்படி இருக்கும். ஒரு ராடு வந்து ரெக்டாங்குலராக இருந்தால் இது மாதிரி தான் இருக்கும். சரிங்களா. எப்பயுமே விட்த்து வந்து அதிகமாக இருக்கும், திக்னஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, இதில் கண்டிஷன் ஒன்று கொடுத்துட்டான். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க கண்டிஷன்? b = 3 times ஆஃப் திக்னஸ். இந்த திக்னஸ் மாதிரி விட்த்து வந்து 3 மடங்கு அதிகம். ஓகே, இந்த இது எதுக்கு அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த பிங்கிற இடத்துல இந்த 3t வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த ஏரியாவோட வேல்யூ வந்து t இருக்கிற மாதிரி மாறும். ஓகே, அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து t கண்டுபிடிச்சிட்டு அடுத்து இந்த கண்டிஷனில் b கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ப்ராப்ளத்தை நீங்கள் இப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். 3 கண்டிஷன். ஒன்று வந்து சர்க்குலர் ராடுக்கு டயமீட்டர் கண்டுபிடிக்கணும். அடுத்து ஸ்கொயர் ராடுக்கு சைடு எஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்து ரெக்டாங்கிள் ராடுக்கு பிரெட்த்தும் திக்னஸும் கண்டுபிடிக்கணும். இதுதான் இதில் ப்ராப்ளத்தில் அவன் கேட்டிருக்கக்கூடிய விஷயம். இப்போ சொல்யூஷன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு பார்க்குறோம். டயமீட்டர் ஆஃப் தி சர்க்குலர் ராட் டி கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா. டயமீட்டர் ஆஃப் சர்க்குலர் ராட் டி எப்படி கண்டுபிடிச்சுன்னு பார்க்கலாம். பேசிக் ஃபார்முலா ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா. ஓகே, இது சர்க்குலர் செக்ஷனுங்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம், ஏரியாவுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், πd²/4. ஆல்ரெடி உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன். ஓகே, சர்க்குலர் ராடு ரவுண்ட் ராடுங்கும் போது சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் போது நம்ம πd²/4 போடுறோம். ஓகே, இந்த 4 வந்து மேலே போய்டும். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இந்த கீழே இருந்த இந்த 4 வந்து மேலே லோடு பக்கத்தில் போயிடும். ஓகே, அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை லெஃப்ட்டு கொண்டு வந்துட்டு மீதி வந்து ரைட்டில் கொண்டு வந்துடுங்க. ஓகே, டிவைடில் இருக்கக்கூடிய இந்த d² இந்த சைடு வந்தால் மல்டிப்ளை ஆகிடும். இந்த மல்டிப்ளையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் இந்த சைடு வந்து டிவைடில் கீழே வரும். ஓகே, ரெண்டு இடமும் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்குது. பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பு ஸ்ட்ரெஸ் இருக்கிற இடத்துல d² போயிடுச்சு, d² இருந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் வந்துடுச்சு. இந்த ஸ்கொயரை வந்து இந்த சைடு கொண்டு வந்தால் அது ரூட்டாக மாறும். ஓகே, நம்ம ரூட்டில் கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்மளுக்கு என்னென்ன வேல்யூ தெரியும், லோடு 15,000 × 4 / π ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்குறோம் 100 அப்படிங்கும்போது d = 26 mm அப்படின்னு ரவுண்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா. ஃபஸ்ட்டு ஸ்டெப் புரியுதா. நெக்ஸ்ட்டு செகண்டு சைஸ் ஆஃப் த ஸ்கொயர் ராட் கண்டுபிடிக்கிறோம். எஸ். ஓகேவா. இப்போ பாருங்கள், இதுக்கு கிராஸ் செக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கொயருக்கு 4 சைடு ஈக்குவலாக இருக்கும். அதனால் அதோட ஏரியாவோட ஃபார்முலா s × s, சைடு இன்ட்டு சைடு. ஓகே, அப்படிங்கும்போது s² மாறும். ஓகே, இப்போ ஜென்ரல் ஃபார்முலா தான்
எல்லா ஸ்டெப் மாதிரியும் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா. எஸ்ஸுங்கிறது ஸ்கொயராக இருக்கணும், ஸ்கொயர் ஏரியா. இப்போ ஸ்கொயர் ஏரியாவுக்கு ஃபார்முலா தெரியும், இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அடுத்த ஸ்டெப்பு. ஓகே, லோட் பை ஏரியாங்கிற இடத்துல ஸ்கொயர் ஏரியாவோட ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், எஸ் ஸ்கொயர். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை லெஃப்ட்டில் கொண்டு வந்துடணும். ஓகே, வேல்யூ இருக்கிறத ரைட்டில் கொண்டு வந்துடுறோம். இப்போ நம்ம எஸ் தான் கண்டுபிடிக்கணும். எஸ்ஸு டிவைடில் இருக்கிறனால இங்கே மல்டிப்ளைக்கு போயிடுது. இந்த ஸ்ட்ரெஸ் வந்து மல்டிப்ளையில் இருக்கிறனால கீழே டிவைடுக்கு வந்துடுது. ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம், இந்த ஸ்கொயரை வந்து அந்த சைடு கொண்டு போகிறோம். அப்போ இந்த ஸ்கொயர் வந்து ரூட்டாக மாறும். ஓகே, இப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா லோடு 50 × 10⁻³ ஓகே, ஸ்ட்ரெஸ் வந்து 100. இப்போ கேல்குலேட்டரில் போட்டோம்னா 22.36 வருது. அதை 23ன்னு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து நம்மளுக்கு சைஸ் ஆஃப் த ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் சைடு ஒரு சைடும் நம்மளுக்கு 23 mm. இப்போ தேர்ட் ஸ்டெப் பார்க்கலாம். சைஸ் ஆஃப் ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன். வித்தும் திக்னஸும் ரெக்டாங்குலர் பாரில் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, பாருங்கள், கிவன் கண்டிஷன் b = 3 டைம்ஸ் ஆஃப் திக்னஸ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வித்து வந்து பார்த்திங்கன்னா திக்னஸோட 3 மடங்கு பெருசாக இருக்கும். பார்த்தாவே தெரியும். இப்போ திக்னஸ் வந்து கம்மியாக இருக்குது, வித்து வந்து அதிகமாக இருக்குது. அதுதான் கண்டிஷன். திக்னஸ் மாதிரி 3 மடங்கு வித்து வந்து அதிகமாக இருக்கணும். ஓகே, இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கிராஸ் செக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏரியா = breadth × thickness. ஓகே, இந்த கண்டிஷன் ப்ராப்ளத்தில் எது கொடுத்துருக்குறான் அப்படிங்கும்போது, எதுக்கு ஏரியா ஃபார்முலாவில் பின்னு வர இடத்துல 3t சப்ஸ்டியூட் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது தான் கொடுத்துருக்குறோம் இந்த கண்டிஷன். ஓகே, ஏரியா = பிங்கிற இடத்துல 3 × t சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுதான் இங்கே இந்த ஏரோவில் காமிச்சிருக்கு. இந்த t × t மாறும். therefore ஏரியா = 3 × t². இந்த ப்ராப்ளத்தில் கண்டிஷன் கொடுத்துருக்கறனால இப்படி மாறுது. அப்புறம் அடுத்து ஆஸ் யூஸ்வல் நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா. ஓகே, இப்போ இந்த ஏரியா அப்படிங்கிற இடத்துல 3t² சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அந்த t² வந்து என்ன பண்ணுறோம், லெஃப்ட்டில் கொண்டு போயிடுறோம். அந்த t² இடத்துக்கு இந்த ஸ்ட்ரெஸ் வந்துடுது. அதுதான் அடுத்த ஸ்டெப்பில் நம்ம காமிச்சிருக்கோம். பாருங்கள், ஸ்ட்ரெஸ்ஸை வந்து t² இருக்கிற இடத்துக்கும் t² ஸ்ட்ரெஸ் இருக்கிற இடத்துல ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்கொயரை வந்து அந்த சைடு கொண்டு போகும்போது என்ன ஆகுது, அது ரூட்டாக மாறுது. ஓகேவா? இப்போ வந்து அந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். லோடுக்கு வந்து 50 × 10⁻³ நியூட்டன், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து 100 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 12.9 mm வந்து வேல்யூ கிடைக்குது. அப்போ நெக்ஸ்ட் வேல்யூக்கு ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ திக்னஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வித்து கண்டுபிடிக்கணும். பாருங்கள், ப்ராப்ளத்தில் வந்து கண்டிஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க, given கண்டிஷன் b = 3 டைம்ஸ் ஆஃப் திக்னஸ். அந்த கண்டிஷனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே எடுத்துக்கிறோம். திக்னஸ் நம்மளுக்கு தெரியும் 13ன்னு. அந்த திக்னஸ் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம், b = 39 mmங்கிறது கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இப்போ வேல்யூ வந்து இந்த ரெக்டாங்கிள் கிராஸ் செக்ஷனில் வந்து திக்னஸ் 13 mm, விட்த் வந்து 39 mm.